ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இன்ஜினியரிங்கில் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது பின்னாடி எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி மாணவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் மாணவர்கள் பார்க்க தவறிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அரசு துறைகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். ஸோ சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், என்னது இன்ஜினியரிங் படித்து அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் சாதாரணமாக இல்லை, எக்கச்சக்கமாக பல்வேறு துறைகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா துறைகளுமே டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ அங்கே பொறியியல் வல்லுநர்களுடைய தேவையும் அதிகரிச்சுட்டே போகுது. சரிங்களா? ஸோ அதனால் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் இருக்குது. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன கோர்ஸ் படித்தா என்னென்ன மாதிரியான அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு இருக்குன்றத கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு நிறைய சோர்சஸ் அண்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். மிக கடினமாக உழைத்து உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமர், இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக உருவாக்கிய ஒரு வீடியோ தான். இதில் வந்து நிறைய வெப்சைட், அதாவது அரசு துறைகளை பற்றி சொல்லியிருக்கோம். அவங்களுடைய வெப்சைட்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தான். இன்றைக்கி நிறைய கல்லூரிகளில் சிவில் இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா அது படிப்பதற்கு நிறைய மாணவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். எனது பையனே வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில், மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா காலேஜில் சிவில் தான் படிக்கிறாரு. ஏன்னா சிவில் படித்தா அவ்வளோ அரசு வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன துறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ரயில்வே, வாட்டர் ரிசோர்ஸஸ், ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான துறைகளில் வந்து இந்திய அரசாங்கம் பல விதமான இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, கட்டுமான துறையில் இந்தியா இப்போ தற்சமயம் வந்து 3வது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ சைனாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான கட்டுமான துறைகள் வந்து நம்ம இந்தியாவில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தா மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. அது எங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியில் இஎஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பேர். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு தனியாக ஒரு டிவிஷன் நடத்துகிறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜூனியர் இன்ஜினியர், இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுதான். அதே மாதிரி ஸ்டேட் பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், அந்த மாதிரியான துறைகள் வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துடைய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பொதுப்பணிப்பு துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவர் ஜென்ரேஷன் அண்டு டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம அட்வான்ஸ்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம். நிறைய ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸையும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் ட்ரிபிள் இ முடித்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ இது என்னென்ன துறைகள்னு பார்த்துடலாம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அண்ட் இஎஸ்சிசி, ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துங்க, அவங்களுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜூனியர் இன்ஜினியர் தனியாக கொடுத்துருக்காங்க. சரியா? இது போக டிஎன்இபி, அதாவது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இவங்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. அதே ரயில்வே துறையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அண்டு சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் துறைகளில் வேலைவாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். சரிங்களா? உங்களுக்கு கேட்டுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கன் கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த துறைகளில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ முக்கியமாக என்டிபிசி என அழைக்கப்படக்கூடிய நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன், அதுக்கப்புறம் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்டு லிமிடெட், இது வந்து அடுத்து வந்து பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிகள்லாம், அதாவது இது ஃபுல்லாகவே அரசு நிறுவனங்கள் தான். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3வது இடத்துல இருக்கக்கூடியது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இவங்களுக்கு வந்து ரயில்வேஸில், டிஆர்டிஓவில், இஸ்ரோவில், அதே மாதிரி ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரிஸ், கோர் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஏஎஸ்சிஸில் மெக்கானிக்கல் தனியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇலையும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தனியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லையும் ஜேஇஎஸ்எஸ்சி கொடுக்குறாங்க. சரியா? இதை தவிர பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்கல் லிமிடெட். சரிங்களா? இங்கெல்லாம் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாகிஸ்தானோட நடந்த வாரம் நீங்கள் கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி நிறைய பொறியியல் மூலைகள் இருக்குது. அது நம்மளை மாதிரி பொறியியல், அதாவது உங்களை மாதிரி பொறியியல் முடித்த மாணவர்கள் தான் இந்த துறைகளில் வந்து சாதிக்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா? இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் துறைகள், ஃபர்டிலைசர்ஸ்,
அந்த அட்டாமிக் எனர்ஜி செக்டர்ஸில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தலாம். இவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எஸ்எஸ்சியில் இருக்கிற ஜாப்ஸோட கேட் எழுதி போகக்கூடிய ஜாப்ஸ் வந்து நிறையா. அதில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், ஓஎன்ஜிசி என அழைக்கப்படக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அதே மாதிரி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ, இங்கெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியாவோட டிஜிட்டல் இந்தியன் ப்ராடக்ட், அதே மாதிரி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் செக்யூரிட்டி ரோல்ஸ்லாம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஐசி, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ் சயின்டிஸ்டாவோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாவோ ஒர்க் பண்ணலாம். இது போக இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓவில் சயின்டிஸ்ட் பி போஸ்ட் வயா கேட் வழியாக நீங்கள் வந்து போஸ்டிங் போகலாம். அதே மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸ் தான் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதாவது பேங்க் எல்லா பேங்க்லையுமே, அரசு சார்ந்த எல்லா பேங்க்லையுமே இந்த போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், செடாக்னு சொல்லுவாங்க, இங்கே ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இசில் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேயும் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி போனஸை வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுமே இருக்குது. அதை பார்த்துடலாம். சிடிஎஸ்ன்னு அழைக்கப்படக்கூடிய கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ், இவங்க வந்து ஐஎம்ஏ, அதாவது இந்தியன் மிலிட்ரி அகாடமி, ஓடிஏ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, இதன் மூலமாக செலக்ட் பண்ணி இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அந்தந்த துறைகள் வந்து பணிக்கு அமர்த்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், எஃப்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ், டைரக்ட் எஸ்எஸ்பி ஃபார் இந்தியன் ஆர்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லி டெக்னிக்கலுக்குன்னு சொல்லி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க. ஸோ இந்த துறைகள்லாம், இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலைகளில் தலை சிறந்த வேலைகள் கிடைக்கும். நார்மலான போஸ்டிங்ஸ் கிடையாது, எல்லாமே ஆஃபீஸர் ரேங்கிங் போஸ்டிங்ஸ். நல்ல சேலரியும் கிடைக்கும், நல்ல ஒரு பொறுப்பும் இருக்கும், நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய இன்ஜினியரிங் பிரான்ச்சஸை சூஸ் பண்ணுங்கள். சரியா? அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.